சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல மகா சிந்து கிட்ட இப்ப வம்படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. நான் கூடிய சீக்கிரத்துல இசக்கிய வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறமும் நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணினீங்க அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இசக்கி மாதிரி நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதுதான் அப்படின்னு பதிலுக்கு நம்ம சிந்து மகாவை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சீனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காயத்ரிக்கு வந்து செலியனை கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இசக்கி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணுனா இவன் தப்பு பண்ணினதுக்கு உடந்தையா யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்துக்கிட்டேயும் சிவாக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் மகாவுக்கு ஒரு சைடு இன்னும் பயம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு யூஎஸ்லேருந்து என் தம்பி ரகுராம் வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம அன்னபூர்ணி. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் ரகுராம் ஃபேமிலி வந்து இறங்குறாங்க. வர்றவங்க தனியாக வரல, தன்னோட பொண்ணோட இறங்குறாங்க. அவங்க வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு இந்தியாவில் தான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ இப்போ என்ன மாதிரியான கண்டென்ட் போக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம சிவாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேச்சு போக போகுது. ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு கண்டென்ட்டாக ஆக போகுது. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம சிவா கை கொடுக்குறாப்புல, கூடவே நம்ம ஆறுமுகமும் வழிஞ்சிக்கிட்டு போய் கை கொடுக்குறத பார்த்துட்டு நம்ம பைரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறாமையாகுது. இது வரைக்கும் ஆறுமுகம் வேணாம், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு குதிச்சுக்கிட்டு இருந்த பைரவி இப்போ ஆறுமுகம் அந்த பொண்ணுக்கிட்ட கை கொடுத்த உடனே நம்ம பைரவிக்கு பொங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூமில் போயிட்டு நம்ம ஆறுமுகம் சூப்பராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு செண்டெல்லாம் அடிக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் பவுடரை வேறையே எடுத்து அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட ஃபேமிலியும் ஊர் சுற்றி காமிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு கிளம்புறாப்புல. நம்ம பைரவி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஆறுமுகத்தை விடாமல் பிடிச்சி இழுத்து எண்ணெயை எடுத்து தலையில் ஊற்றி விட்டு முகத்திலலாம் அப்பி விட்டுட்டு நீ காட்டுக்கு போ, அந்த பொண்ணுக்கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு திட்டி அனுப்புகிறாங்க நம்ம பைரவி. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம பைரவிக்கும் ஈகோ, அதாவது பொறாமை கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ ஆறுமுகத்துக்கு மேலே காதல் வந்துருமா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வழக்கம் போல் வெளியில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிந்து எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் சமைக்கிறத மட்டும்தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில். நம்ம சிவா போய் இந்த மாதிரி எங்கள் மாமா ஃபேமிலி வந்திருக்கு, அந்த ஃபேமிலியை அழைச்சிக்கிட்டு வெளியூர் போய் காமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்ல நம்ம சிந்துவுக்கும் கொஞ்சம் பொறாமையாகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.